நான் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல போட்டிருக்க புத்தக திருவிழாக்கு தான் போயிட்டு இருக்கேன். வாங்க போலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதிகம் புத்தகம் படிக்க விரும்புறாங்க. சைக்காலஜி ஆஃப் மணின்ற இந்த புக்கு என் கண்ணில் பட்டுது. இங்க ஒரு சூப்பரான இடம் இருந்தது. அது என்ன அப்படின்னா 6000 ஆண்டுகளுக்கு பழமையானது சேலத்தோடைய மையப்புள்ளி. சொல்லி கொடுத்த அடிமுறையை வச்சு குதிரைப்படை, வேல்படை, அப்புறம் வீச்சுப்படை பசங்களுக்கு சொல்லியும் கொடுத்துட்டு இருக்கோம். நான் சேலம் மாஸ்டர் கிளப்னுடைய செக்ரட்டரியாக இருக்கேன். சயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் எல்லாத்துக்குமே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இன்னைக்கு நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டில் போட்டிருக்க புத்தக திருவிழாக்கு தான் போயிட்டு இருக்கேன். வாங்க போகலாம். புத்தகத்தை பார்க்கறதுக்காக புத்தகத்துக்குள்ளேயே புகுந்து போய் பார்க்குற மாதிரியான ஒரு அருமையான நுழைவாசல் வச்சுருந்தாங்க. பல விதமான புஸ்தகங்களும் இங்கே இவங்க புஸ்தகங்களை காட்சிப்படுத்திக்கிற விதமும் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. 1330 திருக்குறளும் ஓலைச்சுவடி வடிவிலான புத்தகங்களும் இங்கே இருந்தது. வணக்கம்ண்ணா, உங்கள் பேர்ண்ணா? என் பேர் இப்ராஹிம்ங்க. ஓகேண்ணா. நான் சாஜிதா பதிப்பகத்துடைய பணியாளராக. புத்தகம் ஏன் ஒரு மனிதன் படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? புத்தகம் ஏன் படிக்கணும் அப்படின்னா, உலகத்துல எத்தனையோ படைப்புகள் இருக்கு. அதுல ஒரு படைப்பு தான் மனித இனம் ஒண்ணு. அப்ப கோடான கோடி படைப்புல மனித இனம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, மற்ற படைப்பினங்களை விட மேலான படைப்பா இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு சிந்தனை ஒண்ணு இருக்கு, மனம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா மற்ற படைப்பினங்களுக்கு இல்ல. படைப்பினங்கள்ல பாத்தீங்கன்னா அறிவு எல்லாத்துக்கும் இருக்கு. மிருகங்களுக்கும் அறிவு இருக்கு, மனிதனுக்கு இருக்கு. ஆனா சிந்தனை என்பது இல்ல. அது இல்லாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மனிதனை தவிர்த்து ஏனைய படைப்புகளுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு வழிகாட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்க எத்தனையோ நம்மளோட ஜீவராசிகள் வாழுது, காட்டுல வாழுது. அதுக்கு தன்னுடைய உணவை வழி நடத்தணும், அதோடைய வாழ்க்கையை வழி நடத்தணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்ம கவனிச்சிருப்போம், ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு மிருகம் தன்னுடைய குழந்தையை பிறக்குது அப்படின்னா அது தாய்மடியை தேடி தானா போயிடும். அது கொண்டு ஒருத்தரை கூட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனா மனிதனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. வழி நடத்தணும், இதுதான் நல்லது கெட்டது சொல்லணும். அப்ப மனிதன் அவசியம் புத்தகம் படித்தாகும். ஏன்னா அவனை வழிகாட்டினா மட்டும்தான் அவன் நேர்வழி பெற முடியும், வழிகாட்டப்படணும். அப்ப இந்த புத்தகம் வாசிப்பதன் மூலியமாக மனிதனுடைய அறியாமையை போய் அறிவார்ந்த மனிதனாக ஆவறான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதிகம் புத்தகம் படிக்க விரும்புறாங்க. இன்னைக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் புத்தகம் படிக்கிறது விரும்புறது இல்ல. அது காரணம் என்னன்னா, இந்த டெக்னாலஜின்னு சொல்லுவோம், இந்த வலைத்தளங்கள் மூலியமாக கேட்கறதுக்கு அதிகமா விரும்புறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும், அது புது இன்னைக்கு உள்ள சமுதாயம் எதை விரும்புதோ அதன் இந்த வடிவத்தை கேட்கிற வடிவத்துக்கு நம்ம கொண்டு போலாம். இன்னைக்கு நிறைய குக்கு எஃப்எம் போன்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அப்ப அட்லீஸ்ட் அந்த அறிவை எடுக்கணும். இப்ப அந்த குக்கு எஃப்எம் சொல்றீங்கன்னா, இப்ப அது ஆடியோ மூலியமா கொண்டு வராங்க. இப்போ புத்தகம் படிக்கிறாங்கன்னா அது குறைஞ்சிருச்சு நீங்க நினைக்கிறீங்களா? 100% அதிகமா குறைஞ்சிருச்சு. வாசிப்புன்றது மிக குறைவாயிருச்சு. ஆனா ஒரு வாசிப்புல கிடைக்கக்கூடிய அனுபவம், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய புரிதலும் கேட்கறதுல கிடைக்காது. ஏன்னா வாசிப்புன்றது நம்முடைய முழு கவனமும் கையில புத்தகம் இருக்கும், பார்வை அங்க இருக்கும். அப்ப அதோடைய கவனமும் கேட்கறது உள்ள கவனமும் வித்தியாசப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள பெரும் பெரும் தலைவர்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நம்முடைய மகாத்மா காந்தி ஆகட்டும், நேரு ஆகட்டும், நம்முடைய அப்துல் கலாம் ஆகட்டும், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படிப்பு தான், அந்த வாசிப்பு தான் அவங்களை மேன்மையாச்சு. நம்ம இன்னைக்குள்ள ஜெனரேஷன் புத்தகங்களை வாங்கி வாசிப்பது மிக மிக சிறந்தது. அப்படியும் இல்ல அப்படின்னா அந்த புத்தகங்களை செவி வழியாகவும் கேட்டு அந்த அறிவு பெறுவது மிக சிறந்தது. ரொம்ப நன்றி. ஒரு நேரத்துல இந்த வீடியோ பண்ணி நன்றி. அவர்கிட்ட பேசிட்டு நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தேன். அப்பதான் இந்த சைக்காலஜி ஆஃப் மணின்ற இந்த புக்கு என் கண்ணில் பட்டுது. சரி வாங்கி படிக்கலாமேன்னு இந்த புக்கை நான் வாங்கினேன். ஒரு புக்கு கொடுங்கக்கா. சரி நன்றிங்கக்கா. நான் கடைசியாக புக்கு எப்போ வாங்கினேன் அப்படின்னா ஸ்கூல் படிக்கும்போது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் வாங்குறேன். இதை நினச்சி நான் வருத்தப்படுறதா இல்லை இப்போயாச்சும் நான் புக்கு வாங்கினேன் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறதான்னு தெரியல. சரி ஓகே, வாங்கினது வாங்கியாச்சு. இந்த புக்கில் என்ன தான் சொல்லியிருக்காங்கிறத படித்து அதன்படி நடக்க கொஞ்சமாவது முயற்சி பண்ணுறேன். இந்த புஸ்தகங்கள்லாம் பார்த்துட்டு நான் திரும்பினதும் இங்கே ஒரு சூப்பரான இடம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, பழங்கால பொருட்களும் நம்ம சேலம் மாவட்டத்துக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் வகையில் இதை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. வணக்கம்ண்ணா, உங்கள் பேர்ண்ணா? என்னுடைய பேர் பி முத்தையன், முதுகலை ஆசிரியராக இருக்கேன், செங்கேபுரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே, இந்த ஸ்டால்ல என்ன ஸ்பெஷல்னா, என்ன சிறப்பம்சமா என்னென்ன சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இந்த ரூம் நம்பர் இது சிறப்பம்சம் வரலாற்று சங்கம் நடத்துறது. இதுல திருவுக்கரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல்மர படிமம். இது கிட்டத்தட்ட 2 கோடி ஆண்டுகள் குருவால் இருக்கு.
அது குருவல் வந்து இப்போ சமீப காலத்தை சார்ந்தது தான். அதே மாதிரி இது சாத்தூர்லேருந்து கொண்டு வரப்பட்ட படிமம் இதுவும். அப்புறம் ஓலைச்சுவடி, சிவப்பு கருப்பு பானை ஓடுகள் சங்க காலத்தை சார்ந்தது. அதாவது இங்க வந்து சேலம்ல இருக்கிறத ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கீங்க. ஆமா. இது முதுமக்கள் தாலி. இது முதுமக்கள் தாலி. முதுமக்கள் தாலியுடைய பேட்டர்ன்லாம் பாருங்க வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமா இருக்கு. முதுமக்கள் தாலி பாருங்க அங்க இருக்கு. அந்த முதுமக்கள் தாலி சேலம் அருங்காட்சியகத்தில் இருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் இருக்கும். இது கீழடியில் கொண்டு வரப்பட்டது. அந்த முதுமக்கள் தாலிக்குள்ளார இதெல்லாம் இருந்தது. அப்புறம் இரும்பு எச்சங்கள். இது இரும்பு உருக்கி ஊத்தின குழல் பாருங்க. இந்த இரும்பு பாருங்க இதுதான் இரும்பு. இரும்பு பட்டையாகவோ அல்லது கம்பியாகவே பயன்படுத்துறான். இது வந்து புதிய கற்கால கருவிகள். கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளுக்கு பழமையானது. இது கிறிஸ்டல் சொல்லுவாங்க. இது வந்து கொடுமணிலிருந்து கொண்டு வரப்பட்டது. கிரேக்க ரோமானிய காலகட்டத்தை சார்ந்தது. அதான் சென்டர் பாயிண்ட் ஆஃப் சேலம். சேலத்தோடைய மையப்புள்ளி. முதலாக இந்த புதிய கற்கால கருவிகள் இருக்கு இல்லையா, பழைய கற்கால கருவிகள் இருந்திருக்கும்ல, அந்த பழைய கற்கால கருவியை கண்டுபிடிச்சது இவர் தான். இவர் பேரு ராபர்ட் ப்ரூஸ். இவருடைய கல்லறை வந்து இது ஏற்காடுல தான். இவருடைய கல்லறை ஏற்காடியில் இருக்கு. நம்ம மாவட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது வரல, இது மாவட்டத்து சம்பந்தமான விஷயங்கள் இவ்வளவு இருக்குதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அதுக்காக தான் செயல்பட்டு அது சார்ந்த புத்தகங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நடுகள் எங்கெல்லாம் சேலம் மாவட்டத்துக்குள்ளார என்னென்ன நடுகள் இருக்குது அதெல்லாம் பெரும்பாலும் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஓகேண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணா. உங்களோட பிஸியான ஒரு நேரத்தில் இந்த வீடியோ பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் பிரதர், உங்க பேரு? என் பேர் முகமது ஷக்கீல் ப்ரோ. நான் சேலம் ஏவிஎஸ் ஓம்லூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சியில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் வந்து சிலம்பம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்த அடிமுறையை வச்சு குதிரைப்படை, வேல்படை, அப்புறம் வீச்சுப்படை ஆகிய நிறையா வந்து பசங்களுக்கு சொல்லியும் கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் மூலியமாக வந்து ஏவிஎஸ் காலேஜ் வந்து எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அதுவும் இல்லாமல் இந்த புத்தக கண்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது இல்லாமல் இந்த சங்ககால விஷயத்தை வந்து நிறையா பேருக்கு வந்து எடுத்து காமிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை புரிய வைக்கிற மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ப்ரோ. நன்றிண்ணா. வணக்கம் மேடம், உங்கள் பேர்? என் பேர் மேகலா சார். வணக்கம். நான் சேலம் அஸ்ட்ரா கிளப்னுடைய செக்ரட்டரியாக இருக்கேன். நம்ம இங்கே வந்து புத்தக திருவிழாக்காக நம்ம டிஓ மேடம் வந்து எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் டெலிஸ்கோப் செஷன், பிளானட்டோரியம் செஷன் அண்டு சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம டிஎன்எஸ்டிசியிலேருந்து இஸ்ரோ பஸ்ஸில் நம்ம ஸ்பேஸ் ஆன் வீல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நாங்கள் சேலம் அஸ்ட்ரோ கிளப்லேருந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து அஸ்ட்ரானமி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அதனோட பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் எல்லாத்துக்குமே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். கடந்த 3 வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பீரியடுக்கும் நாங்கள் ஏதாவது ஒரு தீம் வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு நாலேஜ் பார்ட்னராக விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இதெல்லாம் நாங்கள் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் IMSC அதெல்லாம் கூட நம்மளுக்கு பின்னாடி உறுதுணையாக இருக்காங்க. இஸ்ரோ சயின்டிஸ்ட் கூட இங்கே 2 நாளைக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை பண்ணுறதன் மூலியமாக குழந்தைங்களுக்கு அறிவியல் விழிப்புணர்வை வந்து நாங்கள் அஸ்ட்ரானமி மூலியமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நிறைய குழந்தைகள் வந்து கேள்வி கேட்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இஸ்ரோ சயின்டிஸ்ட் வந்து பார்த்தப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஸோ மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் 4 நாளாக மழையின் காரணமாக நாங்கள் டெலிஸ்கோப் ஸ்டேஷன் வந்து பார்க்க முடியாமல் இருந்தது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வானம் தெளிவாக இருக்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் நிலாவையும் ஜூபிட்டனுடைய 4 மூணையும் நாங்கள் காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் எல்லாம் பார்க்குறதுல நிறைய பேர் வந்து முதல் முறையாக பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு போகிறாங்க. ஸோ மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இதே விதமான நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம புத்தக திருவிழா 9ஆம் தேதி வரைக்கும் நடக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நாங்கள் காட்டுறதுக்கு தயாராக இருக்கோம். எல்லாரும் மக்கள் அனைவரும் வந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த புத்தக திருவிழா டிசம்பர் 9ஆம் தேதி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.